ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா உமாராஜேந்திரா வந்திருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அங்கே ஒருத்தர் படம் முடியறதுக்கு முன்னாடி வெளியில் வராரு. ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம அவர்கிட்ட ரிவ்யூ கேட்க போவோம். ப்ரோ நில்லுங்க ப்ரோ, கொஞ்சம் ஓரமாக வர முடியுமா? இல்லை, யூடியூப்லேருந்து வரோம், யூடியூப் சேனல்லேருந்து ஒரு ரிவ்யூ மட்டும் படத்தை பற்றி. டிவியில் வருவானா? அதெல்லாம் நல்லா வருவீங்க போங்க. யோ, இது என்ன மைக்கே மல்ல நின்று தாவிட்டு தெரியுற குரங்கு மாதிரி. ப்ரோ இந்த மைக் அப்படியே மாட்டுங்க ப்ரோ கொஞ்சம். எங்க ப்ரோ மாட்டுறது? எப்படி மாட்டுறது? பேசுனா கேக்குமா? ஹலோ மை டெஸ்டிங் 1 2 3. சட்டையில மாட்டியா? ஏன் அப்படி அலும் பண்ணிட்டு? சட்டையில மாட்டுமா? ஓகே ப்ரோ. ப்ரோ சொல்லுங்க ப்ரோ, என்ன ப்ரோ சொல்லணும்? யோ, கைய கீழே இருக்க, கைய தூக்காம பேச மாட்டாரு இவரு. நான் ப்ரோ நான் ரிவ்யூ எடுக்க வந்திருக்கேன் ப்ரோ, கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. கோஆபரேட் அது எங்க ப்ரோ கிடைக்கும்? ஆபரேட்டர் தியேட்டருக்குள்ள இருப்பாரு. கோஆபரேட்னா என்ன ப்ரோ? நீ கடைசி வரையும் ரிவ்யூவே கொடுக்க மாட்டேன் ப்ரோ. சும்மா டென்ஷன் நான் கிளம்பி போயிட்டே இருப்பேன் ப்ரோ. ப்ரோ வாங்க ப்ரோ, ரிவ்யூ மட்டும். என்ன ப்ரோ ஒருத்தனை எப்படி ஹேண்டில் பண்ணுன்னு தெரியல. நீங்களே கைய முதல்ல ஹேண்டில் பண்ற, ஆட்டிக்கிட்டே தெரியற. இப்ப என்ன ப்ரோ பண்ணும் உங்களுக்கு? ரிவ்யூ மட்டும் நல்லதா சொல்லிட்டு போங்க ப்ரோ. கேளியா படம் எப்படி ப்ரோ இருந்துச்சு? படம் செம்ம சூப்பரா இருந்துச்சு. இன்ட்ரோல்ங்கிற மாதிரி ஸ்டார்டிங் பாயிண்ட் ப்ரோ அந்த கை மட்டும் ப்ரோ, அது பிரேம்ஜி மாதிரி ப்ரோ. கை இருந்தாதான் நமக்கு கதை சொல்லுறோம். ரிவ்யூ அது வேற மாதிரி தெரியுது ப்ரோ எனக்கு கை. ப்ரோ கேள்வி கேட்கறதுனா உருப்படியா கேளு. சும்மா போட்டு மண்டை கசாய கணக்கா பேசிக்கின்னு இருக்காத. நீ ரிவ்யூ பண்ணணுமா வேணாமா? ஒண்ணு கேள்வி நீ கேளு, பதில நான் சொல்றேன். இல்ல நானா ஃப்ளோர்ல அடிக்கிறேன், நீ வீடியோ மட்டும் பண்ணு. சும்மா இடையில கை இல்லாம தான் பேச முடியாது. கையெல்லாம் பேச முடியாது ப்ரோ. ஹீரோவோட இன்ட்ரோ சொல்லுங்க ப்ரோ, எப்படி இருந்துச்சு? இன்ட்ரோ என்ன ப்ரோ? இன்ட்ரோ அதான் ப்ரோ. இன்ட்ரோவே அடிச்சு ஃபயர் தெரிக்குது. ஃபயர்லாம் தெரிக்குதா ப்ரோ? படம் பாத்தியா? இல்ல ப்ரோ. அப்ப நான் சொல்றதான் படம் கேளு. அந்த ஃபயர்ல ஹீரோவோட இன்ட்ரோடக்ஷன் இருக்கு பாருங்க, சும்மா தெரிக்குது ப்ரோ. அந்த பீக் மூமெண்ட் ஏறி அடிச்சாரு பாரு, கட்டம் பறக்குது. யோ என்ன பேசணும், என்ன பேசிட்டு இருக்க? அந்த அளவுக்கு இருக்கு ப்ரோ இன்ட்ரோ. என்ன இன்ட்ரோ? அதான் இன்ட்ரோவே. அதெல்லாம் தெரியுது ப்ரோ. நீ இன்ட்ரோ எப்படி இருந்துச்சு நான் கேட்டேன். அதான் ப்ரோ, அதானே ப்ரோ சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்ட்ரோ என்ன ப்ரோ? என்ன நீ வீடியோ ரெக்கார்ட் பண்ற? நீ நான் அப்புறம் போயிடுவேன் நானு. யோ இரியா சொல்லிட்டு போயா இன்ட்ரோவா. அப்படி இருந்துச்சு ப்ரோ இன்ட்ரோ. நீங்க எல்லாம் செல்லுல பார்க்க கூடாது, தியேட்டர்ல போய் பாருங்க. அப்படி இருக்கு ப்ரோ. அதெல்லாம் விடுங்க ப்ரோ, இன்டர்வல் சீனை பத்தி சொல்லுங்க. இன்டர்வல்ல பாத்தீங்கன்னா பாப்கார்னு, ஒரு பெப்சி, சின்னதா ஒரு சமோசா சாப்பிட்டேன் ப்ரோ. ஒரு ஏப்பம் மட்டும் வச்சா நல்லா இருக்கும். யோ நான் இன்டர்வல் சீனை பத்தி கேட்டேன், நீ இன்டர்வல் என்ன பண்ணன்னு கேட்கல. அப்படி கேட்டீங்களா? அதாவது இன்டர்வல் சீன் பாத்தீங்கன்னா அந்த கைய கொஞ்சம் கீழே இருக்கு ப்ரோ. மாடுலேஷனோட சொன்னாதான் உனக்கு ரிவ்யூ நல்ல ஆடியன்ஸ் கிடைக்கும், நல்ல ஃபாலோவர்ஸ் கிடைப்பாங்க. சொல்லணுமா வேணாமா? இல்ல நீ சொல்லுங்க ப்ரோ, கையாட்டிட்டே சொல்லுங்க. சொல்றத கேளு ப்ரோ. எதுல விட்டேன் ப்ரோ? அந்த இன்டர்வல் சீனு பப்ஸ் பாப்கானா திங்கிறத கடைசி வரைக்கும் நீ விட மாட்டேன். அந்த சீன் சொல்லுங்க ப்ரோ, கோச்சுக்காம. அதான் ப்ரோ, அந்த இன்டர்வல் சீன்ல எமோஷனல் பாதி, சரி ஃபைட் ஃபுல்லா முக்காவாசி சேர்ந்து மிக்ஸ் பண்ணா எப்படி இருக்கும்? அசிங்கமா இருக்கும் ப்ரோ. பயங்கரமா இருக்கும் ப்ரோ. உங்களுக்கு என்ன தெரியும்? அப்படி கத்தி எடுத்துட்டு அப்படி பறந்து விட்டாரு பாருங்க. எங்க ப்ரோ? கையில ப்ரோ. ஆடினாரு பாரு ஒரு ஆட்டம். இவன் எதுக்கு அங்கிட்டு போறான்? குதிரை ஆட்டம் ஆடாம இங்கிட்ட வந்து ரிவ்யூ சொல்லுங்க ப்ரோ. இவ்வளவு நேரம் பண்ணது என்னங்கிற? அதான் எனக்கும் தெரியல. நீ ரீச் ஆனு சொல்லிட்டு நான் உனக்கு எவ்வளவு எஃபெக்ட் போட்டு ரிவ்யூ பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி உனக்கு எவனா ரிவ்யூ கொடுப்பானாயா? நீ எங்க ரிவ்யூ கொடுத்த? பொம்மலாட்டெல்லாம் ஆடிட்டு இருந்த. நான் ப்ரோ கிளைமேக்ஸ் சொல்லுங்க ப்ரோ. கிளைமேக்ஸ்ல அந்த ஹீரோனிக்கு எல்லாம் பழசல நான் வந்துருமா? ஹீரோனி எங்க ப்ரோ பண்ணாங்க? பக்கத்திலேயே தானே கையை பிடிச்சிட்டு இருந்தாங்க. யார சொல்ற? அதான் ப்ரோ, தளபதி கூட பூஜா அப்படி கையை கொடுத்து நிப்பாங்களே. பூஜாவா? ஆமா ப்ரோ, நீ படம் பாக்கல? கிளைமேக்ஸ் வரைக்குமே கூட தான் இருப்பாங்க. நீ எந்த படத்தை சொல்ற? எனக்கு புரியல.
ப்ரோ தளபதியோட வெறியாட்டத்தை கேள்விப்பட்டதுலையா? 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 தளபதியா? லாஸ்ட் படம் ப்ரோ, சிஎம், சீஃப் மினிஸ்டர். தலை விதிடா, இதெல்லாம் கேட்கணும்னு என் தலையெழுத்தா. என்ன ப்ரோ படத்துக்கு ரிவ்யூ கிடைங்க, ரிவ்யூ சொல்லிக்கிறேன்னா இல்லையா? நான் கிட்ட ஸ்பைடர்மேன் ப்ரோ. ஸ்பைடர்மேனா? அப்படின்னா யாரு ப்ரோ, உங்களுக்கு தெரிஞ்சவரா? ப்ரோ ஸ்பைடர்மேன் தெரியாது? அதான் முகமுடியெல்லாம் போட்டு பில்டிங் மில்லி தாவிட்டு இருப்பாரு, தொங்கிட்டு இருப்பாரு. அவன் ஏன் ப்ரோ தாவிக்கிட்டு இருக்காரு? வீட்டுல உட்கார சொல்லுங்க ப்ரோ, உசுருக்கு ஆபத்து ப்ரோ. ப்ரோ இதெல்லாம் கோடி கோடியா கொடுத்து படம் எடுத்துட்டு இருக்கானுங்க, நீ என்ன ப்ரோ? தொங்குறதுக்குலாம் காசு தராங்களா? நான் வேணா அங்க தொங்கி காட்டுவா ப்ரோ. நீ தொங்க வேணாயா, உன்னை வீடு எடுக்க வந்து நான் தான் தொங்கணும். அட போயா அந்த அடுத்து எந்த படம்னாலும் என்கிட்ட ரிவ்யூ கேளுங்க ப்ரோ. நான் ரிவ்யூ வேலையை விட்டுட்டு போறேன்டா. அட போயா. அவன் ரிவ்யூ எடுத்தானோ இல்லையோ, நம்ம கரெக்டா ரிவ்யூ பண்ணிட்டோம்.